எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பிரித்தானியாவில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. யூகேயில் வாழக்கூடிய அனைவருக்கும் சமமான ஒரு மாற்றமாக இது நிகழப்போகிறது. அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பினுடைய பிரித்தானிய விஜயத்தின் போது 2 மிக முக்கியமான விஷயங்கள் ஆராயப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முக்கியமான ஒரு அறிவித்தலை அல்லது ஒரு அறிவுரையை பிரித்தானியாவினுடைய பிரதமருக்கு அமெரிக்க ஜனாதிபதி வழங்கியிருக்கிறார். ஐரோப்பாவினுடைய மிக முக்கியமான விமான நிலையங்களில் தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை இதன் காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிற அதே நேரத்தில் பர்மிங்ஹாம் நகரத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகி இருக்கிறது. புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இருந்த 1 in 1 out முறையில மேலும் ஒருவர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இவர் நாடு கடத்தப்படும் போது ஒரு விசித்திரமான ஒரு சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. அது பற்றிய விஷயங்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த வீடியோக்களை இன்னொருவரோட பகிர்ந்து கொள்ளும் போது இந்த வீடியோக்கள் இன்னும் பலரை போய் சேரும் அப்படின்றதோட இந்த வீடியோக்கள் செய்யறதுக்கும் இதற்கான ஒரு நேரத்தை செலவழிக்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். பலரையும் இந்த வீடியோக்கள் போய் சேரணும், தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வீடியோக்கள் வரணும் அப்படின்றதுனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு நீங்க இப்போ வழங்குற மாதிரி தொடர்ச்சியாக வழங்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிற புதிய திட்டம் என்ன அப்படின்னா, அனைவருக்குமான ஒரு ஐடி கார்டு வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஐடி கார்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இது தொடர்பில் மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார் அல்லது இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஒரு வாகனம் வைத்திருக்கிறவங்களுக்கு எப்படி போலீசாரால ஒரு வாகனத்தினுடைய நம்பர் பிளேட்டை வச்சு அந்த வாகனம் எம்ஓடி செய்யப்பட்டிருக்கா, அதற்கு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்ற விஷயங்களை கெதர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரியாக ஒரு போலீசார் அல்லது இமிகிரேஷன் ஆபீசரால ஒருவருடைய அடையாளத்தை வைத்து அவருக்கு என்ன மாதிரியான ஒர்க் ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஐடியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிகரித்து வரும் ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்கள் வேலைகளில் ஈடுபடுற காரணத்தினாலும் அதனை தவிர்க்கிற அல்லது முற்றாக குறைக்கிற நடவடிக்கையாக இது பிரித்தானியாவினுடைய இமிகிரேஷன்ல மிக முக்கியமான ஒரு தாக்கம் செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பெனிஃபிட்ஸ்ல இருக்கிறவங்க அதிகமானவர்கள் வேலை செய்கிறார்கள், அரசாங்கத்துக்கு தெரியாம வேலை செய்யறாங்க. சில நேரங்களில் இவர்களை தேடி போகும்போது இவர்கள் தப்பி ஓடக்கூடிய சம்பவங்கள் ஏற்படுகிறது. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கப்பட்டோ அல்லது இவர்கள் தப்பி ஓடும் போது கிடைக்கக்கூடிய இவர்களுடைய முக அடையாளத்தை கொண்டோ இந்த டிஜிட்டல் ஐடி மூலமாக ஒருவருடைய ஒர்க் ரைட்ஸை மிக இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும். யூகேல ஏற்கனவே இருந்த பிஆர்பி முறை தடை செய்யப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு இந்த பிஆர்பி முறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இது இப்போது முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. இந்த புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை முறை அப்படின்றது பிஆர்பியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிற அதே வேளையில இதன் மூலமாக சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான 1 in 1 out முறையில் ஏற்கனவே ஒரு இந்தியர் நாடு கடத்தப்பட்டிருந்தார். இந்த இந்தியரை தொடர்ந்து 2வது நபரும் இப்போது நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். எரித்ரிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 4 விமானங்கள் இந்த 1 in 1 out முறையில பறந்திருந்தது. இந்த 4 விமானங்கள்லையும் யாருமே இல்லாம இந்த 4 விமானங்கள் போயிருந்தது அப்படின்ற ஒரு கிண்டல் பேச்சு பிரித்தானியாவினுடைய சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் அதிகமாக பேசப்பட்டது. 1 in 1 out முறை எந்த அளவுக்கு சாத்தியமானது, இது எந்த அளவுக்கு ஒரு புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையா இருக்கும் அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இன்று வரையில இருந்துட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் 2வது நபர் நாடு கடத்தப்படும் போது பிரித்தானியாவுக்கு பிரான்ஸ்ல இருந்து 20 பேர் படகில் வருவதற்கு தயாராக இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரை அனுப்பும் போதே 20 பேர் வாராங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போது பிரித்தானியாவில் மாறியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு வந்திருந்த போது வெகு விமர்சையாக இவர் வரவேற்கப்பட்டிருந்தார். மன்னர் குடும்பத்தாலும் பிரித்தானியாவினுடைய பிரதமராலும் வெகு விமர்சையாக இவர் வரவேற்கப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு வட்டமேசை மாநாட்டுக்காக வந்திருந்தாலும் கூட இதுல மிக முக்கியமாக 2 விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கு. அதுல ஒன்று பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பான விடயங்கள், அடுத்தது மிக முக்கியமான புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துகிற முடிவுகள் சம்பந்தமான பிரித்தானியாவுக்கு அமெரிக்க அதிபர் அவருடைய அறிவுரைகளை வழங்கி இருக்கிறார். இந்த அறிவுரைகளுக்கு அமைய அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துதல் அல்லது போட்ஸை நிறுத்துவதற்கு இராணுவத்தை பயன்படுத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவுரையை பிரித்தானிய பிரதமருக்கு அமெரிக்க அதிபர் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்காவில் இந்த புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான நெசசரி மெஷர்ஸை இவர் எடுத்திருக்கிற காரணத்தினால ஒன் இன் ஒன் அவுட் அப்படின்ற முறை அமெரிக்க அதிபரிடம் சொல்லப்பட்ட போதும் இதற்கு இராணுவத்தை உபயோகப்படுத்துவதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்றத அமெரிக்க ஜனாதிபதி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கு சொல்லி இருந்தது மிகவும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் பிரித்தானியா பாலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிப்பதாக இன்றைய நாள் அறிவிக்க இருக்கிறது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நேரத்தில் இன்றைய நாளின் இறுதியில பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் இது குறித்த அறிவித்தலை வழங்குவார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ வரும்போது அல்லது இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது ஏற்கனவே அது அறிவிக்கப்பட்டதாக இருக்கலாம். சட்ட ரீதியாக இது எந்த விதத்திலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. இருந்தாலும் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் இடம்பெறுகிற இந்த வன்முறை சம்பவங்கள் அல்லது இஸ்ரேல் ஆயுதத்தை கீழே வைக்கவில்லை அப்படின்றதுனால இஸ்ரேலை கண்டிக்கும் முகமாக பல ஐரோப்பிய நாடுகள் இந்த பாலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிப்பதற்கு இப்போது முன்வந்திருக்கிறது. இதுல பிரித்தானியாவினுடைய பங்காக இப்போது பாலஸ்தீனத்தை பிரித்தானியா அங்கீகரித்திருக்கிற காரணத்தினால மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சர்வதேச ரீதியில வழங்கும் அப்படின்ற ஒரு அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தை பிரித்தானியா ஒரு தேசமாக அங்கீகரித்திருந்தாலும் கூட ஹமாஸை ஒரு அரசாங்கமாக பிரித்தானியா அங்கீகரிக்கவில்லை. இது மிக முக்கியமான ஒரு வேறுபாடாக பார்க்கப்பட இருக்கிறது. ஒரு தேசமாக பாலஸ்தீன் அங்கீகரிக்கப்படும், ஆனால் ஹமாஸுக்கு பிரித்தானியாவினுடைய எந்த விதமான ஒரு ஆதரவும் கிடைக்காது அப்படின்றதும் இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இஸ்ரேல் இது குறித்து எந்தவித அறிவித்தலையும் இதுவரையில வெளியிடவில்லை. எதிர்வரும் நாட்கள்ல இது குறித்து இஸ்ரேல் ஒரு அறிவித்தலை வெளியிடலாம் அல்லது போர் நிறுத்தத்திற்கு ஒத்துவரும் போர் நிறுத்தத்தை உண்மையிலேயே கடைபிடிக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் ஊடகங்கள்ல இன்றைய நாள் பேசப்படுகிறது. சனிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் பர்மிங்ஹாம்ல இருக்கிற பிரிஸ்டல் வீதியில் அமைந்திருக்கும் மேங்கோ நைட் கிளப்பில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு துப்பாக்கி சூடு பிரயோகம் நடைபெற்றிருக்கிறது. 4 பேரை நோக்கி இந்த துப்பாக்கி சூடு பிரயோகம் நடந்திருக்கிறது. இந்த வன்முறை சம்பவத்தின் போது ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் 3 பேர் காயங்களுக்கு உள்ளாகி இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. M6இல் ஒரு மிகப்பெரிய சேசிங் நடத்தி போலீசார் இது சம்பந்தமாக 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் 20க்கும் 30 வயதிற்கும் இடைப்பட்டவர்களாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே லண்டன் நகரத்தை பொறுத்தவரையில ஏராளமான வன்முறை சம்பவங்கள் தினசரி நடந்துட்டு இருக்கு. பர்மிங்ஹாம்லையும் இப்போது அதே கலாச்சாரம் உருவெடுத்திருப்பதாகவும் பிரித்தானியாவில் இப்போது துப்பாக்கி கலாச்சாரம் ஓரளவுக்கு கைதூக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் நடத்தப்பட்டு இதில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அதி உயர் தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தலையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவில் இருக்கிற மிக முக்கியமான விமான நிலையங்களுடைய செக்இன் மற்றும் பேகேஜ் செக்இன் போன்ற சாஃப்ட்வேர்களை ரன் செய்யக்கூடிய காலின்ஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த காலின்ஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்தின் ஒரு மிக முக்கியமான சாஃப்ட்வேராக இருக்கிற மியூஸ் சாஃப்ட்வேர் ஹேக் செய்யப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை இரவு பிரித்தானியா, ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற மிக முக்கியமான விமான நிலையங்கள்ல இந்த ஒரு தடை ஏற்பட்டிருந்தது. ஹீத்ரூ விமான நிலையத்தை பொறுத்தவரையில 12 விமானங்கள் கேன்சல் செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 130 விமானங்கள் டிலே ஆகி இருந்தது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஹேக் செய்யப்பட்டிருப்பது ஒரு உண்மையான ஹேக்கிங்கா அல்லது இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஒரு கிளிச்சஸா அப்படின்ற ஒரு விசாரணை இப்போது நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக விமான நிலைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காலநிலையில ஏற்பட்டிருந்த ஒரு மாற்றம் காரணமாக கடந்த வாரம் முழுவதும் பிரித்தானியாவினுடைய ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமான குடியேற்றவாசிகள் யாருமே வரல அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருந்தது. காலநிலை ஓரளவுக்கு நேற்றைய நாள் சரியாக இருந்தது. இதன் பிறகு 1072 பேர் பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வந்திருக்கிறார்கள். இப்படியே சட்டவிரோதமாக அதிகப்படியானவர்கள் வரும்போது இது யூகேல மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இதே நேரம் நார்தர்ன் அயர்லாந்து பகுதியில் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நார்தர்ன் அயர்லாந்து பகுதியில சிறுபான்மையினரின் வீடுகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நார்தர்ன் அயர்லாந்தில் இருக்கிற இந்த ஹவுசிங் டேட்டாவை இப்போது தூக்கி இருக்கிறார்கள், அதை நீக்கி இருக்கிறார்கள். இந்த ஒரு தரவை வைத்து வீடுகள் டார்கெட் செய்யப்படலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த தரவு இப்போது கவர்மெண்ட் போர்ட்டலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.